Praise the Lord. நாங்க யாவரும் அன்போடு பாஸ்டர் ஞான பிரகாசம் அவர்களை கொழும்பு இலங்கையிலிருந்து வரவழைப்போமாக. Praise the Lord பாஸ்டர், வாருங்கள், ஆவலோடு உங்களோட வார்த்தையை கேட்பதற்கு காத்து கொண்டிருக்கிறோம். வாருங்கள், வந்து எங்களை கர்த்தருடைய நாமத்தை உயர்த்தி வார்த்தையை பகிர்ந்து கொள்ளுங்கள். ஆமென். நன்றி. ஆமென், ஆமென். God bless you. சிறிய ஜெபத்தோடு ஆரம்பிப்போம். Praise the Lord. அன்பின் பரலோக தகப்பனே, இந்த நாளிலும் இந்த நித்திய வெளிச்ச நேரத்தோடு எங்களை இணைத்து கொண்டதற்காக போசரம் செய்கிறோம். எங்களை இந்த நித்திய வெளிச்ச நேரத்தோடு இணைந்து கொள்ள செய்த மூத்த ஊழியராகிய மகேந்திரன் ஐயாவை முதற்கொள்ள மூடி மறைத்துக் கொள்ளுங்கள் சுவாமி என்று இன்றி கேட்கின்றோம். இந்த நிமித்தம் வரை பாடல்கள் ஊடாக, ஆராதனைகள் ஊடாக, ஜபங்கள் ஊடாக செய்த ஒவ்வொரு சகோதரனையும் சுவாமி உமது பரிசுத்த ஆவியினால் மூடி மறைத்து கேட்கிறவர்களுக்கு ரட்சிப்பு நிச்சயத்துக்கு வரணுமாக செய்து கொண்டு இருக்கிறதற்காக தோசுறோம் சுவாமி. இது எங்களுடைய பலத்தினாலேயோ பராக்கிரமத்தினாலேயோ செல்வாக்கினாலேயோ செய்யக்கூடாத ஒரு காரியமாக அமைந்து இருக்கிறது என்பதை நாங்கள் யூகித்து கொள்வனமாக சிந்தித்து செயல்பட வேண்டும். அதேவிதமாக இந்த ஊழியத்தை தைரியமாக நடத்துகிற ஐயா லட்சியையும் அவருடைய பாரியாரையும் அவரோடு கையிட்டு செய்கின்ற ஒவ்வொரு சகோதரனின் சகோதரியையும் இந்த ஊழியத்திற்காக நேரத்தை பார்க்காதபடி, அவர்களுடைய கஷ்டங்களை பார்க்காதபடி ஜனங்கள் ரட்சிக்கப்பட வேண்டும். கடைசி நாட்களில் இயேசு கிறிஸ்து ஒருவரே எங்களுடைய பாவத்தை மன்னிக்கிறவராக இருக்கிறார் என்கின்ற காரியத்தை செய்யக்கூடிய ஒரு ஊழியத்தை செய்கிற அவரை பெறப்படுத்தும் வண்ணமாக, நல்ல சுகபரனை அவருக்கு தருவனமாக, தாவியினால் அவரை எப்பொழுதும் மூடி மறைத்துக் கொள்ளுங்க சுவாமின்னு கெஞ்சி கேட்கிறோம். எனவே இந்த நாளிலும் என்னுடைய இடைப்பட்ட வார்த்தை சிலுவையின் உபதேசம். அதாவது சிலுவையின் உபதேசம் தரும் தேவனுடைய ஒரு பலனாக இருக்கிறது என்பதை குறித்து தியானிக்க போகின்றோம். அதாவது சிலுவையை பற்றிய உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு வைத்தியமாக இருக்கிறது என்றும், ரட்சிக்கப்படுகின்ற நமக்கோ அது தேவ பலனாக இருக்கிறது என்று 1 கொரிந்தியர் 1:18 வாசிக்கின்றோம். அதிகமாக நாம் கல்வாரி அன்பை தியானிக்கின்றோம். சிலுவையில் இயேசு முழங்கிய 7 வசனங்களை தியானிக்கின்றோம். மட்டுமல்ல, கர்த்தர் சிலுவையிலே என்ன ஆசீர்வாதங்களை நமக்காக சம்பாதித்து வைத்தாரோ அதை நாம் சுதந்திரித்துக் கொள்கின்றோம். நாளை விசேஷித்துக் கொள்கிறவன் அதை கர்த்தருக்கென்று விசேஷித்து கொள்கின்றான். ஒரு வருஷத்துல 52 வெள்ளிக்கிழமைகள் இருந்தாலும் கூட நம் விசேஷித்து கொள்கின்ற காரியம் ஆண்டவருடைய பாடுகள், துயரங்கள், நமக்கு அனுபவித்த தேவைகள், வேதனைகள், அவருடைய காயங்கள், தழும்புகள், அவர் சிந்தின வெளியேறப்பட்ட இரத்தம் ஆகியவற்றை தியானிக்க 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 நம் உள்ளம் அனல் கொள்கின்றது, நேச அக்கினி மூழ்கின்றது. இன்று நாம் சிலுவையின் உபதேசத்தை ஆவியானுடைய உதவியோடு தியானிப்போமாக. பழங்காலங்களிலே ஒரு குருவும் சிஷியன் என்ற உறவு முறை இருந்தது. பழைய காலத்திலே குருக்கள் தங்களுடைய சீடருடைய பல வகையான உபதேசங்களை உபதேசித்தார்கள். சாக்ரட்டிஸ், அரிஸ்டாட்டிஸ், பிளாட்டோ போன்றவர்கள் உலகத்திலே பிரசித்தி பெற்ற கிரேக்க தத்துவ ஞானிகள் ஆவார்கள். அவர்கள் தங்களுடைய சீசர்களுக்கு பல வகையான உபதேசங்களை அள்ளி கொடுத்தார்கள்.
அவர்கள் வழியிலே வந்த கமாலியேல் என்று சொல்லப்பட்ட தத்துவ ஞானியின் பாதப்படியிலே இருந்து சவுல் என்கின்ற பிற்காலத்தில பவுலாக மாறின வாலிபன் கற்றுக்கொண்டான். பின்பு கிறிஸ்து அவனை தொட்டபோது கிறிஸ்துனுடைய உபதேசங்களை சபைகளுக்கு கொண்டு வந்தார் என்று சொல்ல வேண்டும். கர்த்தருடைய உபதேசங்களை போதி மரத்தின் அடிமரத்திலே வெளிவந்தவைகளாகும். இப்படி பல பக்தர்கள், பல ஞானிகள் பல விதமான உபதேசங்களை உலகத்திற்கு போதித்தார்கள். ஆனால் நமக்கு ஒரு உபதேசம் சிலுவையின் அடிவாரத்தில் கொல்கத்தா மலையிலே இருந்து வருகிறது. அது கிறிஸ்துவினுடைய உபதேசம். நித்திய காலத்திற்குரிய உபதேசம் என்று சொல்லலாம். கிறிஸ்துவோடு நெருங்கி வாழ்ந்த சாது சுதர்சிங் கூட இப்படி உபதேசம் என்கின்ற ஒரு புத்தகத்தை கூட எழுதி அதற்கு உண்மையான ஒரு உபதேசத்தை தாமஸ் எம்பிஸ் என்கின்ற ஒரு பக்தன் இமிடேஷன் ஆஃப் கிரைஸ்ட் என்கின்ற புத்தகத்தை 15ஆம் நூற்றாண்டிலே எழுதி வைத்திருந்தார். சிலுவையில் இயேசு உபதேசித்தது என்ன? அவர் 6 மணி நேரம் சிலுவையிலே தொங்கினார். காலை 9 மணிக்கு சிலுவையிலே அறையப்பட்டவர் மாலை 3 மணிக்கு தம்முடைய ஜீவனை கொடுத்தார் என்றும், அந்த 6 மணி நேரங்களுக்குள் அவர் உபதேசித்து 7 வார்த்தைகளை தான் அதை பேசுவதற்கு அவருக்கு 6 நிமிடங்கள் கூட ஆகி இருக்காது. 7 வார்த்தைகளையும் அவர் தொடர்ந்து பேசவில்லை. இடையிடையே பேசி இருக்கக்கூடும். பேசுவதற்கு அவருக்கு ஒரு நேரம் இருந்தது. அதே நேரம் அவருடைய மௌனம் அநேக காரியங்களை உபதேசித்தது. அவர் சத்தமிடாது இருக்கின்ற ஆட்டை போலவும் அவர் நம்முடைய வாயை திறவாது இருந்தார் என்று எசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 53வது அதிகாரத்திலே 7வது வசனத்திலே சிலுவையின் உபதேசம் என்ன என்று காண்கின்றோம். உன்னை நேசிக்கின்றேன் மகனே. முதலாவதாக உன்னை நேசிக்கின்றேன் மகனே. சிலுவையின் உபதேசமானது அன்பின் உபதேசம் ஆகும். இயேசு கிறிஸ்து தனிப்பட்ட முறையிலே நாம் ஒவ்வொருவரையும் பார்த்து மகனே மகளே உன்னை நேசிக்கிறேன் என்று சொல்லுகிறார். சிலுவையிலே தேவனுடைய அன்பு வெளிப்பட்டது. வேதத்தின் முதல் பக்கத்திலே இருந்து கடைசி பக்கம் வரைக்கும் தேவனுடைய அன்பு நம்மை நோக்கி வழிந்து வந்த போதிலும் சிலுவையிலே அவருடைய தியாகமான அன்பை பார்க்க அது கல்மனமும் உருவும். கல்வாரியின் அன்பு ஒருவன் தன் சிநேகிதனுக்காக தன் ஜீவனை கொடுக்கிற அன்பிலும் அதிகமான அன்பு ஒரு இடத்திலும் இல்லை என்பதை யோவான் எழுதிய புத்தகத்தில் 15வது அதிகாரம் 13வது வசனத்திலே வாசிக்கின்றோம். யோவான் 15:13. உலகத்தை பலவிதமான அன்புகள் உண்டு. கணவன் மனைவிக்கு இடையே உள்ள அன்பு, பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு இடையே உள்ள அன்பு, நண்பர்களுக்கு இடையே உள்ள அன்பு என்றெல்லாம் பல்வேறுபட்ட அன்புகள் உண்டு. சில அன்புகள் போலித்தனமான அன்பு, சுயநலமான அன்பு, ஆசை காட்டி மோசம் போகின்ற காரியமாகிய அன்பு, மாய் மல மான அன்பு. ஆனால் கல்வாரியின் அன்போ கர்த்தருடைய நேசத்தின் உச்சிதமான அன்பு, மகா தியாகமான அன்பு, பரிசுத்தமும் துருக்கமுமான அன்பு, உண்மையான அன்பு. அவர் நமக்காக நம்முடைய ஜீவனை கொடுத்ததினாலே அன்பு இன்னது என்று அறிந்து இருக்கின்றோம்.
என்பதை நாங்கள் 1 யோவான் 3வது அதிகாரம் 16வது வசனத்திலே வாசிக்கின்றோம். உலகத்திலே திடீரென்று அன்பு காட்டுவார்கள், பிறகு விலகி விடுவார்கள். ஆனால் கர்த்தருடைய அன்போ என்றென்றைக்கும் உள்ள அன்பு. வேதம் சொல்கிறது, நாம் இவ்வுலகத்திற்கு இருந்து நம்முடைய அன்பு வைத்தபடியே முடிவு பரியந்தமும் அவர்களிடத்திலே அன்பு வைத்தார் என்பதை நாங்கள் யோவான் 13வது அதிகாரம் 1வது வசனத்திலே வாசிக்கின்றோம். யோவான் 13:1. சில ஆண்டுகளுக்கு முன்பாக ஒரு கொலை குற்றத்திற்காக ஒரு வாலிபன் சிறைப்பட்டு தூங்குவதற்காக காத்திருக்கிறான். ஒரு தேவனுடைய ஊழியர் உள்ளே சென்று இயேசுனுடைய அன்பை அவனுக்கு வர்ணித்து விளக்கினார். மகனே, உலகம் உன்னை ஒரு கொலைகாரன் என்று எண்ணலாம், உன்னை புறக்கணித்து தள்ளலாம். தூக்கு கயிறுக்கு பிறகு நீ ஆத்மாவின் நிலைமை என்ன? எங்கே சென்று போக விடுகிற காலம்? உன்னை உருவாக்கினவரும் உன்னை தேடி வந்தவரும் சிலுவையிலே உனக்காக இரத்தம் சிந்தினவருமாய் இருக்கின்ற இயேசு கிறிஸ்து உன்னை நேசிக்கிறார் என்று தேவனுடைய அன்பை அவனுக்கு விளக்கினார். அவனுடைய கண்களிலே கண்ணீர் வழிந்தது. அவன் அன்றைக்கு தன்னுடைய உள்ளத்தை கர்த்தருக்கென்று ஒப்பு கொடுத்தான், ஜெபிக்க கற்றுக்கொண்டான். அவனுடைய உள்ளத்துல ஒரு பெரிய சமாதானம் வந்தது, தெய்வீக சந்தோஷம் வந்தது. தூக்க கயர் நெருங்கும் கடைசியாக தன்னுடைய கற்றுக்கொண்ட ஒரு பாடலை பாடினான். பாடிக்கொண்டே சென்றான். இயேசு நேசிக்கிறார், இயேசு நேசிக்கிறார். இயேசு என்னையும் நேசிக்க நான் என்ன மதம் நீசன் நான், என்னைத்தான் இயேசு நேசிக்கிறார். இதை உணர்ந்த அவர் அன்பில் கரத்துக்குள் ஆவலாக பரப்பேன். தேவனுடைய பிள்ளைகளே, அன்பற்ற உலகத்திலே நீ அனாதை போல நடந்து வருகிறாயா? அந்த கல்வாரி சிலுவையை நோக்கிப்பார். அங்கே அவர் தனக்கு விலையேற பெற்ற இரத்தத்தை சிந்தி உன்னை நேசிக்கின்ற அன்பை வெளிப்படுத்துகிறார். கெட்ட குமாரனை போல பின்மாற்ற நிலையிலே இன்றைக்கு நீ இருந்தாலும் கூட இன்னும் கர்த்தர் உன்னை நேசிக்கின்றார். அன்றைக்கு பூமியில இயேசு வந்த பொழுது கூட எல்லாரையும் நேசித்தார். சிலர் அவருடைய அன்புக்காக பதில் அன்பு செலுத்தினார்கள். மார்த்தாலும் மரியாலும் கூட அவரை தம்முடைய வீடுகளில் அழைத்து சென்றார்கள் என்றும், லாசர் அவருடைய சிநேகிதன் என்று அழைக்கப்பட்டான் என்றும், லாசர் வியாதிப்பட்டு போது மரித்த போது கூட இயேசு கண்ணீர் விட்டார் என்று யோவான் 11:25 வாசிக்கின்றோம். அவருடைய மனதுருக்கம் அவனை உயிரோடு எழுப்பியது. ஆம், அவர் அவனை இவ்வளவாக நேசித்தார். சிந்தியாவர் சிந்தின அவருடைய இரத்தம் அல்ல, அவருடைய தூய அன்பு என்று பக்தன் பாடினார். அவருடைய அன்பை தாயினுடைய அன்பை போல, தகப்பனுடைய அன்பை போல, சிறியனுடைய அன்பை போல, சகோதரனுடைய அன்பை போல ருசித்து இருந்தாலும் சிலுவையிலே பிழியப்பட்ட அன்புக்கு ஒன்றும் ஈடாகாது, இணையாகாது. அவருடைய நேசம் திராட்சரசத்தை பார்க்கிலும் இன்பமானதென்பதை உன்னத பாட்டுகள் 1வது 2வது வசனத்திலே வாசிக்கின்றோம். 2வதாக, உன்னை மன்னிக்கின்றேன் மகனே மகளே, உன்னை மன்னிக்கின்றேன் மகனே மகளே. சிலுவையின் உபதேசம் மன்னிப்பின் உபதேசம். பிதாவை இவர்களுக்கு மன்னியும், தங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாது இருக்கிறார்களே என்று உள்ளம் உருக்கி அவர் ஜெபித்தார். பல மன்னிப்புக்காக தம்முடைய கடைசி சொட்டு இரத்தத்தை ஊற்றி கொடுத்தார். பாவங்களை கழுவி அக்கிரமங்களை நீக்கி போட்டு மிருதுகளை எல்லாம் மன்னிக்கின்ற அவருடைய கிருபையை
என்னவென்று சொல்வது? அவருடைய கிருபையின் ஐஸ்வர்யத்தின் படியே அவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு இவர்களுக்குள் நமக்கு உண்டாகி இருக்கின்றது என்ற எபேசியர் 1:7 வாசிக்கின்றோம். இயேசு கிறிஸ்து அவர்களுக்குள் அவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு நமக்கு உண்டாகி இருக்கிறது என்றும் கொலோசியர் 1:14 வாசிக்கின்றோம். உலகத்தில் ஆயிரக்கணக்கான மதங்கள் இருக்கலாம், தத்துவ ஞானிகள் இருக்கலாம். எந்த மதத்தையும் பாவம் மன்னிப்பு சொல்லப்பட இல்லை. எந்த ஞானியும் நமக்காக மரித்த இரத்தம் சிந்த இல்லை. இயேசு ஒருவரே பாவ மன்னிப்பை உண்டு பண்ணும்படியாக நமக்காக பாவ நிவாரண பலியாக மாறினார். நம்முடைய மீறுதல்களின் நிமித்தம் அவர் காயப்பட்டது, நம்முடைய அக்கிரமத்தின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார் என்றும் நமக்கு சமாதானம் உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேலே வந்தது என்பதை எசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 53வது அதிகாரத்திலே 5வது வசனத்திலே வாசிக்கின்றோம். அநேகர் புண்ணியங்களை செய்தாலும் பாவத்தின் தண்டனையில் இருந்து தப்பிவிடலாம் என்று எண்ணுகிறார்கள். தர்மம் தலைகாக்கும் என்று பார்க்கிறார்கள். அனாதை பிள்ளைகளை வளர்க்கிறார்கள். பள்ளிக்கூடங்கள் பல கட்டுகிறார்கள். எவ்வளவு பணம் ஏழைகளுக்கு கொடுத்தாலும், செல்வங்களை வாரி இறைத்தாலும் பாவம் மன்னிக்கப்படுவது இல்லை. பாவங்களை மன்னிப்பதற்கு அதிகாரம் இயேசு ஒருவருக்கு மட்டுமே உண்டு. அன்பானவர்களே, ரட்சிக்கப்படுவதற்கு வானத்தின் கீழ் பூமியின் மேலே இயேசு கிறிஸ்துவினுடைய நாமமே அல்லாமல் வேறொரு நாமமும் கட்டளையிடப்படவில்லை. ஆகவே பாவ மன்னிப்பை பெற சிலுவை அண்டையிலே வாருங்கள். பாவியாகிய என் மேல் கிருபையாக இரு என்று மன்றாடுங்கள். இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளராகவே இருக்கிறார் என்று வேதம் கூறுகிறது. 1 யோவான் 1வது அதிகாரத்துல 7, 8, 9வது வசனங்களிலே இவனுடைய மீறுதல்கள் மன்னிக்கப்பட்டதோ, இவனுடைய பாவங்கள் மூடப்பட்டதோ அவன் பாக்கியவான். இவனுடைய அக்கிரமத்தை கர்த்தர் எண்ணுகிறாரோ, இவனுடைய ஆவியில் கபடமில்லாமல் இருக்கின்றதோ அவன் பாக்கியவான் என்பதையும் சங்கீதம் 22, 1-2வது வசனங்களிலே வாசிக்கின்றோம். சங்கீதம் 32, 1-2. பாவத்தை அறிக்கை இடாமல் போனால் அது நம்மை தொடர்ந்து கொண்டே வரும். பாவம் உன் வாசற்படியிலே படுத்திருக்கும் என்று ஆதியாகமம் 4:7 வாசிக்கின்றோம். பால வயதின் பாவங்கள் எலும்புகளோடே இருக்கும் என்று யோபின் புத்தகத்திலே வாசிக்கின்றோம். யோபு 20:11. அதோடு நின்று விடுவதில்லை, அது பாதாளத்திற்கு கொண்டு போகின்றது. 3வதாக சாபங்களை முகிக்கின்றேன் மகனே மகளே. மரத்திலே தொங்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவனாக இருக்கிறான் என்று எழுதியிருக்கின்றபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாய பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீக்கலாக மீட்டு கொண்டார் என்பதை 3வது அதிகாரம் 13வது வசனத்திலே வாசிக்கின்றோம். ஆகவே அநேக வீடுகளில் சாபங்கள் ஆளுகை செய்கின்றன. வீட்டிலே மன நிம்மதி இல்லை, இருள் அடைந்து கிடக்கின்றது, எதை செய்தாலும் முன்னேற முடியவில்லை, பிள்ளைகளுக்கு படிப்பு வரவில்லை, வேலை கிடைக்க இல்லை, சம்பாதிக்க பணம் எல்லாம் பொத்தலான பையிலே போடப்பட்டது போல ஒரு முன்னேற்றமும் எங்களுக்கு இல்லை. கல்வாரி சிலுவையிலே இயேசு தன்னுடைய சாபங்களை சுமக்க தீர்மானித்தார். முள்முடி என்பது சாபத்தின் சின்னம் ஆகும். கர்த்தருடைய சாபத்தின் விளைவாக தான் இந்த பூமியிலே முள்ளும் குறுக்கும் முளைத்தது. அந்த சாபத்தை தன்மேல் ஏற்றுக்கொள்ளவே முள்முடி அவருக்கு சூழப்பட்டார். மரத்திலே தொங்குகிறவன் எவனும் தொவிக்கப்பட்டவன் என்று எழுதி இருக்கின்றபடியே சாபமான மரத்திலே தொங்கிய ஜீவனை கொடுத்தார் என்றும்
கலாத்தியர் 3:13 வாசிக்கிறோம். அவர் ஒருவரே சாபத்தை முடித்த ஆசீர்வாதத்தை மற்றவர்களுக்கு வல்லமை கொடுக்கிறவராக முள்முடி சூடப்பட்ட தலையிலே சிந்துகின்ற இரத்தத்தால் சாபத்தின் எலும்பை முறிக்க அவர் சித்தமானார். உன் தேவனாகிய கர்த்தர் உன்மேல் அன்பு கூர்ந்தபடியே நீ உன் தேவனாகிய கர்த்தர் அந்த சாபத்தை உனக்கு ஆசீர்வாதமாக மாற்ற பண்ணினார் என்பதை நாங்கள் உருவாக்கமும் 23வது அதிகாரத்துல 5வது வசனத்தில வாசிக்கின்றோம். சாபத்தை 1000 வழிகளிலே சம்பாதித்துக் கொள்ளலாம். ஆனால் மனுஷன் பொறாமையினாலே மற்றவர்களை சபிக்கின்றான். வாங்கின கடனை திரும்பி கொடுக்காததினால் சபிக்கின்றார்கள். தாங்கள் தவித்தால் மட்டும் போதாது என்று மந்திரவாதிகள் இடத்துல போய் பணம் கொடுத்து வில்லி சூனியங்களை ஏவுகளை ஜனங்களால் வருகின்ற சாபமும் உண்டு. தங்களுக்கு தாங்களே வலியை சம்பாதித்துக் கொள்ளுகின்ற சாபங்களும் உண்டு. முற்பிதாக்கள் இடத்துல இருந்து வருகின்ற சாபங்களும் உண்டு. எந்த சாபம் இருந்தாலும் கர்த்தர் ஒருவரே அந்த சாபங்களை முடிக்க வல்லவருமாக இருக்கின்றார். நெகமியா அவருடைய பெயரை குறிப்பிடும் பொழுது அந்த சாபத்தை ஆசீர்வாதமாக திருப்பின எங்களுடைய தேவனே என்று குறிப்பிடுகிறார். நெகமியா 13:2 கிறிஸ்து நமக்காக சாபமாக்கி என்று கலாத்தியர் 3:13 எழுதுகிறார். நம்முடைய சாபத்தினால் நமக்கு வர வேண்டிய இடத்திற்கு அவர் வந்து நிற்கிறார். நம் சாபங்களை எல்லாம் தன்மேல் மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்கின்றார். இனி ஒரு சாபமும் இராது. தேவனும் ஆட்டுக்குட்டியானவரும் இருக்கின்ற சிங்காசனம் அதிலே இருக்கும் என்று வெளிப்படுத்தின விசேஷம் 22வது அதிகாரத்துல 3வது வசனத்திலே வாசிக்கின்றோம். உன்னை குணமாக்குகின்றேன் மகனே மகளே, உன்னை குணமாக்குகின்றேன். அவர்தானே நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு நம்முடைய நோய்களை சுமந்தார் என்று மத்திய 8:17 வாசிக்கின்றோம். சிலுவையின் உபதேசம் என்ன? சிலுவையிலே நமக்காக காயங்களையும் தழும்புகளையும் ஏற்றுக்கொண்ட இயேசு கிறிஸ்து என் தழும்புகளினால் உன்னை குணமாக்குகின்றேன் மகனே மகளே என்று சொல்கிறார். உன்னை குணமாக்கும்படியாக கிரயத்தின் பிசின் தைலமாக என்னுடைய இரத்தத்தை சிந்தி கொடுக்கிறேன் என்று அவர் தன் பிள்ளைகளுக்கு வாக்களித்து இருக்கிறார். அவருடைய பிள்ளைகளுக்கு அவர் வாக்களித்து இருக்கிறார். ஆச்சரியப்பட்ட பல விஞ்ஞானிகள் அவரிடத்தில் வந்தார்கள். அவர்கள் மைக்ரோஸ்கோப்ல அவருடைய கையை பார்த்து கொண்டிருந்த பொழுது வியாதி உள்ள மனிதனின் வாயிலிருந்து வந்த நுரையை கையினாலே துடைத்தார். அவர் கைப்பட்டது. விஷ கிருமிகள் அப்படியே செத்து மடிந்தன. இவரை தோற்றவும் இல்லை. அந்த நோய் கிருமிகள் கிரிகை அவருக்கு செய்ய முடியவும் இல்லை. நன்றாக கவனியுங்கள். அதாவது உங்கள் வியாதி நிமித்தம் டாக்டர்கள் ஒருவேளை கைவிட்டு இருக்கலாம். ஆனா இயேசு கிறிஸ்து ஒரு நாள் உங்களுக்கு விட மாட்டார். நித்திய ஜீவனை கவனியுங்கள். தருகின்றேன் மகனே மகளே, நித்திய ஜீவனை. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவனோ அவன் கெட்டு போகாதபடி நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாக உலகத்துல அன்பு கூர்ந்தார் என்கின்ற வசனம் எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம். யோவான் 3:16 எல்லாருக்கும் தெரியும். வசனம் தெரியும். அது செய்யதான் இல்லை. கல்வாரி சிலுவையிலே இயேசு நம்முடைய ஆவியை பிதாவின் கையிலே ஒப்பு கொடுத்து நித்திய ஜீவனை நமக்கு தந்திருக்கிறார். அளவில்லாத நித்திய பேரின்ப வாழ்வை நமக்கு பெற்று தருவதற்காகவே அவர் ஜீவனை கல்வாரியிலே ஊற்றி கொடுத்தார். அந்த கண்ணீர் சிந்தின யோவான் 11:35 வேர்வை சிந்தின லூக்கா 22:44 கடைசியாக சொட்டு இரத்தத்தையும் சிந்தினார். ஆத்மாவே மரணத்திற்கு ஊற்றினார் என்று ஏசாயா 53:12 வாசிக்கிறோம். தன் ஜீவனை பலியாக வார்த்தார். இதற்காக நமக்கு நித்திய ஜீவனை தருவதற்காகவே. உலகத்திலே ஒவ்வொரு மனிதனுக்கும் மரணம் ஒரு சத்துருவாக இருக்கிறது. அதிகாரப்படும் கடைசி சத்துரு மரணமே.
கிறிஸ்து நம்முடைய மரணத்தினாலே மரணத்தின் அதிபதியை அழித்தார். மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானவனை தனது மரணத்தினாலே அழிக்கும்படிக்கும் ஜீவகாலமெல்லாம் மரண பயத்தினாலே அடிமையாய் இருக்கிறவர்களுக்கு யாவருக்கும் விடுதலை தரும்படியாக அப்படி செய்தார் என்று இவரையர் 2வது அதிகாரம் 14-15 வாசிக்கின்றோம். இயேசு கிறிஸ்து மரணத்தை உத்தரித்ததின் நிமித்தம் மகிமையினாலும் கனத்தினாலும் முடிசூடப்பட்டதை காண்கின்றோம். 2:9 நமக்கு படித்ததை தருகின்ற இயேசு கிறிஸ்து மரணத்தை ஜெயித்தார், பாதாளத்தை ஜெயித்தார், சாத்தானை ஜெயித்தார். ஆகவே மரணம் உன் கூறுங்க, பாதாளமே உன் ஜெயமெங்க என்று 1 Corinthians 15:33 என்று வெற்றி முழக்கமிடுகிறார். மரணம் நம்மை சேதப்படுத்துவது இல்லை, பாதாளத்தின் வாசல்கள் நம்மை கொள்வது இல்லை. நாம் ஒரு நாள் ஜெபித்து கொண்டு பரிசுத்தவான்களாக பரலோக தேசத்திலே காணப்படுவோம். ஒரு ஒளிமயமான தேசத்திலே என்றென்றைக்கும் நாம் மகிழ்ச்சியோடு கர்த்தருடைய புண்ணியங்களை பாடி நாங்கள் துதிப்போம். அன்பானவர்களே, ஒருவேளை உங்களுடைய குடும்பத்திலே நீங்கள் மட்டும் இந்த சிலுவையின் உபதேசத்திற்குள்ளே ஒப்பு கொடுத்து இருந்தாலும் கூட ரெட்டிப்பாகிய பலனையும் பெற்று இருப்பீர்களே. ஆனால் இதே உபதேசத்தின் வல்லமை உங்கள் குடும்பங்கள் முழுவதையும் மாற்றி அமைக்கும்படியாக கர்த்தருக்காக ஜெபியுங்கள். கர்த்தர் நிச்சயமாக உங்களுடைய ஜெபத்தை கேட்டு குடும்பமாக இந்த தெய்வீக பலனால் உங்களை நிரப்புவார் என்று நான் சொல்லலீங்க, வேதம் சொல்கிறது. நடவடிக்கையில் 16வது அதிகாரம் 31வது வசனம் பணமாக எழுதப்பட்டு இருக்கிறது என்று சொல்லி என்னுடைய செய்தியை இன்றைக்கு உங்களோடு பகிர்ந்து கொள்ள எனக்கு கொடுத்த நேரத்திற்காக போடி தோசரம் சொல்லி ஒரு ஜெபத்தோடு முடித்து ஒரு சிறிய பாடலோடு முடிக்க ஆசைப்படுகின்றேன். அன்பு தெய்வமே, உம்முடைய சிலுவையின் உபதேசம் எத்தனையாக மக்களுடைய இதயத்தை இன்று உடைத்து இருக்கிறது சுவாமி. தலைகீழாய் எங்களை மாற்றுகின்றது. இன்று எங்களையும் எங்களுக்கு அன்பானவர்களையும் கூட அவனமாகவே நீர் மாற்றி உமது தெய்வீக பலனால் நிரப்பும். இந்த செய்தியை சங்கம கிறிஸ்தவ தமிழ் வானொலியின் ஊடாக கேட்கின்ற ஒவ்வொருவரையும் சுவாமி ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதற்காகவே இந்த ஊழியத்தில் நாங்கள் இவ்வளவு கவனமாக தைரியமாக இந்த ஊழியத்தை நாங்கள் செய்கின்றோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே பிதாவே இந்த ஜெபத்தை நாங்கள் கேட்கின்றோம் என்று சொல்லி எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு பாடல் பாடி முடிக்கின்றேன். சிலுவை அண்டையில் நான் நம்பி வந்து நிற்கையில் பாவபார நீங்கி வாழ்வடைந்தேன். இந்த நேரமும் எனதுள்ளத்திலும் பேரானந்தம் பொங்கி பாடுவேன். At the cross, where I first saw the light, and the burden of my heart rolled away. It was there by faith I received my sight, and now I am happy all the day. At the cross, இருவை அண்டையில் நம்பி வந்து நிற்கையில் பாவபாரம் நீங்கி வாழ்வடைந்தேன். இந்த நேரம்
சுகமும் எனது உள்ளத்திலும் பேரானந்தம் பொங்கி பாடுவே. உள்ளதிலே எங்களுக்கு பேரானந்தம் மிகவே. ஐயா சொன்னது போல பாடல்கள் ஊடாக தேவனை நாங்கள் அவங்களுடைய பிரசனத்திலே சந்திக்கும் பொழுது உங்களுக்கு பேரானந்தம், இந்த உலகத்தை நீங்கள் மறந்து விடுவீர்கள். ஆனால் சிலுவையின் உபதேசம் எங்களுக்கு இன்பமானதாக இருக்கிறது. எனவே இன்றைய செய்திகளின்படி எங்களுடைய பாவங்களை இயேசு கிறிஸ்துவினுடைய பாதத்திலே நாங்கள் அறிக்கையிட்டு எங்களை மன்னியுங்கள் இயேசுவே, நீங்கள் பரிசுத்தமாய் இருக்கிறது போல என்னையும் பரிசுத்தப்படுத்துங்கள் இயேசுவே, உங்களுடைய சித்தம் என்னிலே நடக்கட்டும், உங்களை போல் நானும் மற்றவர்களுக்கு செய்து காண்பிக்க தேவனுடைய வார்த்தைகளை பேச எனக்கு கற்றுத்தாரும். நீர் எங்களுடைய சிந்தனையில் போடுகிறத தவிர நாங்கள் வேற ஒன்றை பேச மாட்டோம் என்ற இடத்துல ஒரு சத்திய பிரமாணத்தை எடுத்துக்கொண்டு நீங்கள் இந்த காரியத்தை செய்யும் பொழுது நீங்களே இயேசு கிறிஸ்து உங்களுக்கு செய்யக்கூடிய நன்மைகளை உணர்ந்து கொள்வீர்கள் என்பதை மற்றவர்களுக்கு சொல்ல பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு உதவி செய்வார் என்று 1 யோவான் 2:22 வாசிக்கின்ற வசனத்தின்படி. அதனால நாங்களை பரிசுத்தம் பண்ணி கொண்ட பிறகு மெய்யாகவே தேவன் அவருடைய ஒவ்வொரு கட்டளைகளையும் எங்களுக்கு நிரப்புவார். சொல்லியதை செய்கிறவர் இயேசு கிறிஸ்து. ஆனால் எந்த வேதங்களிலே சொன்னாலும் கூட அதை செய்து காண்பித்தது இயேசு கிறிஸ்து ஒருவரே என்று சொல்லி உங்களிடமிருந்து விடைபெறுகின்றேன். இதுவரையில் உங்களோடு பேச கொடுத்த இந்த நேரத்திற்காக கோடான கோடி தோஸ்ரம் சொல்லி உங்கள் யாவரிடமிருந்தும் விடைபெறுகின்றேன். ஆமேன், ஆமேன், ஆமேன். ஆமேன், ஆமேன், ஆமேன். Praise the Lord.